Hi guys, today I am going to explain about the reproductive system of rabbit. Sexual dimorphism is exhibited in rabbit. The male and female sexes are separate and morphologically different. So sexual dimorphism அப்படின்னு சொன்னால் இது ஆண் ரேபிட்னும் பெண் ரேபிட்னும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், இது ஆண் இது பெண்ணுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். And the male reproductive system of rabbit, it consists of pair of testes which are ovoid in shape and which are enclosed by the scrotal sac in the abdominal cavity. In this diagram show the male reproductive system of rabbit. It consists of pair of testes. இது பாருங்க, இதுதான். So the testes are ovoid in shape which are enclosed by the scrotal sac and present in the abdominal cavity. ஸோ வயிற்று பகுதியில் வெளிப்புற உடம்புக்கு வெளிப்பகுதியில் இருக்கும். ஏன் இது உடம்புக்கு வெளிப்பகுதியில் இருக்குது அப்படின்னா, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சூட்டபிள் டெம்பரேச்சர் தேவை. சூட்டபிள் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி டெம்பரேச்சரை விட ஸோ 1 or 2 degree Celsius will be ரெடியூஸ் குறைச்சலாக இருக்கணும். அதுக்காக தான் டெஸ்டிஸ் வந்து நம்ம உடம்புக்கு வெளிப்புறத்தில் அமைஞ்சிருக்கு. ஈச் டெஸ்டிஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபல்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் செமினிஃபரஸ் டியூபல்ஸ். ஒவ்வொரு டெஸ்டிஸ்லேயும் நியூமரஸ் ஃபைன் டியூபல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் செமினிஃபரஸ் டியூபல்ஸ். இந்த செமினிஃபரஸ் டியூபல்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பெர்ம் வில் பி ஃபார்ம். ஸ்பெர்ம் அங்கே தான் ஃபார்ம் ஆகும். In this network of tubules, that is seminiferous tubules, lead into a coiled tube is known as epididymis. இந்த epididymisல தான் sperm will be mature. Seminiferous tubules, sperm will be formed, and epididymis, the sperm will be mature. And the epididymis which lead into the sperm duct, எபிடிடமிஸ்லேருந்து வெளியில் வர்றது ஸ்பெர்ம் டக்ட். அப்போ முதிர்ந்த அந்த ஸ்பெர்ம்ஸை எடுத்துகிட்டு வர்றது தான் ஸ்பெர்ம் டக்ட். இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் வாஸ் டிஃப்ரென்ஸ். ஸ்பெர்ம் டக்டோட இன்னொரு பேர் தான் வாஸ் டிஃப்ரென்ஸ். அது லெஃப்ட் சைட்லேருந்தும் வெளியில் லெஃப்ட் சைட் டெஸ்டிஸ்லேருந்து வரும், ரைட் சைட் டெஸ்டிஸ்லேருந்து வரும். அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். த வாஸ் டிஃப்ரென்ஸ் ஜாயின் ஆகுதா இன்டு த யூரித்திரா. எங்கே ஜாயின் ஆகுது? யூரித்திராவில் ஜாயின் ஆகும். ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். அப்போ யூரினரி பிளாடருக்கு கீழ்ப்புறத்தில் இருக்கிற யூரித்திராவோட ஜாயிண்ட் ஆகும். அண்ட் த யூரித்திரா இஸ் த காமன் பாத்வே தட் இஸ் இட் எக்ஸ்பெல் த யூரின் அண்ட் ஸ்பெர்ம். யூரித்திரா வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்வேவாக இருக்கும். எதை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு? யூரினையும் எக்ஸ்பெல் பண்ணும். அட் த சேம் டைம் இட் எக்ஸ்பெல் த ஸ்பெர்மையும் எக்ஸ்பெல் பண்ணும், வெளியேற்றும். And the urethra runs backward and passes into penis. And இதில் பார்த்திங்கன்னா the male reproductive system of rabbitல 3 important accessory glands are there. That is prostate gland, Cowper's gland and perineal glands, which are very very essential to secretion and involved in the reproduction. Secretion of sperm and involved in the reproduction. And listen ma, this is pair of testis. இந்த டெஸ்டிஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நியூமரஸ் ஃபைன் டியூபல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் செமினிஃபெரஸ் டியூபல்ஸ்னு சொன்னேன் இல்லையா? அந்த செமினிஃபெரஸ் டியூபல்ஸ் என்ன ஆகும்? எபிடிடிமிஸ், காயில்டு எபிடிடிமிஸோடு சேர்ந்துருக்கும். ஸோ இந்த எபிடிடிமிஸில் தான் ஸ்பெர்ம்னாகும் மெச்சூர் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த எபிடிடிமிஸ்லேருந்து ஸ்பெர்ம் டக்ட்டு வெளியில் வரும். இது வந்து பாருங்கள், இந்த ஸ்பெர்ம் டக்ட்டுக்கு தான் என்ன பேர்? வாஸ் டிஃப்ரென்ஸ்னு பேர். இந்த 2 வாஸ் டிஃப்ரென்ஸும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். அது எங்கே ஜாயின் ஆகும்னா யூரித்திரா. ஸோ யூரித்திரா எங்கே இருக்கும்? ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடருக்கு கீழே இருக்கிறது தான் யூரித்திரா, அங்கே தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த யூரித்திரா வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ காமன் பாத்வே. இதான் இந்த யூரித்திரா இஸ் எ
common pathway that expel the urine and as well as the sperm in the reproduction period. அடுத்தது, the urethra runs backward join into penis and the 3 important glands are present, that is accessory glands இருக்குன்னு சொன்னேன். இந்த accessory glands பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு prostate gland இங்கே இருக்குது பாருங்கள், prostate gland. அடுத்தது Cowper's gland இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா perineal gland இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 3 glandம் ரொம்ப முக்கியமான gland for reproduction. Thank you.